இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் கூட அட்லீஸ்ட் என்னோட ஒரு வாய்ஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிடணும், அவரோட படத்தில் நான் ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னா யாரு? ஸோ அனிருத் கூட கண்டிப்பாக எனக்கு ஒரு பாட்டு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் அந்த எனர்ஜி அது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அனிருத்தோட ஒர்க் பண்ணும்போது. ஹாரிஸ் ஜெயராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பயங்கரமாக அது நான் ரொம்ப பிடிச்சி கேட்குறது அவர். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் இஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெஷ். இந்த ஒரு ஹீரோ அவருக்கு என் வாய்ஸை நான் கொடுக்கணும், அந்த மாதிரினா எந்த ஹீரோ சொல்வீங்க? தலைவர் ரஜினிகாந்த் சாருக்கு ஒன்று பண்ணோம். அண்ட் என்னோட ஃபேவரட் வந்து கமல்ஹாசன் சார். பின்னு தான் விழுந்து என் வாழ்க்கையில் விழுந்தேன், உனது காதலை நான் பெற்றுக்கொண்டு எந்த நெஞ்சம் அடிக்கொண்டு அட பறக்கிறேன் வேறு. அமேசிங் 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 பியூட்டிஃபுல் ராப்பர். அண்ட் அவரோட மோட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாரு. மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற கரெக்ட் கரெக்ட் நல்ல விஷயம் இல்லை அது. கேட்கும்போது யாருமே அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் எடுக்கல. அங்கேருந்து வந்து டக்குன்னு ஒரு லைம் லைட்ல வந்தது ஒரு பெரிய விஷயம். ஒரு பாட்டு அழகாக அதுதான் அந்த ஒரு ஸ்பார்க் தான் சேஞ்ச். பட் அதுக்கான கஷ்டம் அவர் எவ்வளோ பட்டிருப்பாருன்றது அவருக்கு தான் தெரியும். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், பட் அவருக்கு தான் தெரியும். இஸ் அமேசிங் ராப்பர். சம்டைம்ஸ் அவரை மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். துரோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்திருக்குதா? கண்டிப்பா. அது இல்லாமல் இருக்கா, அது ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது எப்படி நடக்கும்னே தெரில. அது ஆரம்பிச்சது அந்த மாதிரியே. நம்ம இதை பற்றிலாம் யோசிக்க வேணாம், என்ன வருதோ வரட்டும். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது நம்மள நிறைய பேர் வந்து மியூசிக்குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நீங்கள் சொல்லணும்னா என்ன சார் சொல்வீங்க? பேசிக்காக வந்து அப்டேட்டடாக இருக்கும் எப்போதுமே. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன இருக்குது, என்ன மார்க்கெட்டில் இருக்குது, நம்ம மக்களுக்கு என்ன பிடிக்கும், அதை வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரேன்றதை அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் அது எந்த இண்டஸ்ட்ரியா, விச் மீன்ஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், பாலிவுட் என்ன வேணால் இருக்கலாம், ஹாலிவுட் கூட இருக்கலாம் சார். இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் கூட அட்லீஸ்ட் என்னோட ஒரு வாய்ஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிடணும், அவரோட படத்தில் நான் ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னா யாரு சார்? எந்த மியூசிக் டைரக்டர்? எனக்கு வந்து அனிருத் ரொம்ப பிடிக்கும். அனிருத் கூட ஸோ அனிருத் கூட கண்டிப்பாக எனக்கு ஒரு பாட்டு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் அந்த எனர்ஜி அது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அனிருத்தோட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அது இட்ஸ் வெரி ஃப்ரெஷ். ஸோ அனிருத்தோட கண்டிப்பாக எனக்கு ஒரு பாட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பயங்கரமாக நான் ரொம்ப பிடிச்சி கேட்குறது அவர். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் இஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெஷ். அவரது வந்து எப்போதுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ இவங்க 3 பேர் கூட கண்டிப்பாக எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கடவுள் புண்ணியத்தில். ஓகே. ஸோ இப்போ மியூசிக் டைரக்டர் நீங்கள் சொல்லிட்டீங்களா, இந்த ஒரு ஹீரோ அவருக்கு என் வாய்ஸை நான் கொடுக்கணும், என் பாட்டுல அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரினா எந்த ஹீரோ சொல்வீங்க? 2 பேர் கண்டிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் சாருக்கு ஒன்று பண்ணோம். அண்ட் என்னோட ஃபேவரட் வந்து கமல்ஹாசன் சார். கமல்ஹாசன் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபேவரட். ஸோ இவங்க 2 பேருக்கு கண்டிப்பாக என்னோட ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா 2 பேருமே எனக்கு அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசஸில் கேட்கும்போது பயங்கரமாக இருக்கும். இவங்க 2 பேரும் எனக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பண்ணணும்னு ஆசை. உங்கள் ஆசை கூடிய சீக்கிரமே நிறைவேறணும்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் சார் கடவுள்கிட்ட. அது கண்டிப்பாக அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ எம்சி ரூட் அப்படிங்கிறது வந்து ஒரு மியூசிக் கம்போசராக எங்களுக்கு நிறைய பேர் தெரியும். உங்களோட பர்சனல் லைஃப் எங்களுக்கு தெரியாதே சார், கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்களேன். ஸோ எப்படி வந்து எங்கேருந்து வந்தீங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பர்சனல் ஒன்றுமே, நான் சென்னை பேஸ்ட் ஆள் தான் கண்டிப்பாக. ஏன்னா படித்தது என்ன, ஒரு டிஏவி 3 ஸ்கூல் படித்தேன். இப்போ டிஏவி, அழகப்பா அண்ட் ஆசான் தான் லாஸ்ட். அங்கே தான் மியூசிக் ஆரம்பித்தது எல்லாமே. கண்டிப்பாக அதுதான் லைஃப் ஸ்டைல். பட் அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக் நான் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஒர்க் ஃபார் I'm into sales, so I work for a Canadian based company. So apart from music, so இதுவும் பண்ணிகிட்ருக்கேன் side by side just to support music and stuff. ஸோ 2மே ஏன்னா வந்து வீட்டில் வந்து நீ மியூசிக் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே, டே என்னடா பண்ணிகிட்ருக்க நீ மாட்டுக்கு, ஏதோ உளறிட்டு இருக்க பாட்டை போட்டு, எனக்கு புரியல, இதெல்லாம் இதுவே கிடையாது, இதெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, ஸோ நீ கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னா. ஸோ ஐ சரி ஓகே பரவாயில்ல, என்னால் 2மே பேலன்ஸ் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணிட்டு இதுவும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருக்கேன். 2மே வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சார். நம்மளுடைய பேஷனையும் விடக்கூடாது, இப்போ ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து டவுன் ஆயிடக்கூடாது, 2மே பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கறது கரெக்டாக தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு தோணுது உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு. இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இயர்ஸாக இருக்கிறீங்க, நிறைய பேரோட சேர்ந்து நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. துரோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்திருக்குதா? ஆமாம் கண்டிப்பாக. அது இல்லாமல் இருக்கா, அது ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது நடந்திருக்கு கண்டிப்பாக. மென்ஷன் பண்ண வேணாம், இன்சிடென்ட் மட்டும் ஏதாவது சொல்கிறீங்களா? ஸோ அது என்னன்னா, அது
அது எப்படி நடக்கும்னே தெரில. அது ஆரம்பிச்சது அந்த மாதிரியே. ஸோ ஆஸ்டன் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அது ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாமே நல்லா இருந்து. பட் சில பேர் எடுக்கும்போது அது வந்து நம்மக்கிட்டேருந்து வெறும் வேலையை மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மக்கிட்டேருந்து காரியம் முடிஞ்ச அப்புறம் அது வந்து விட்டு போகிறதும் அப்படி தான் அது இருந்திருக்கே தவிர, அது ஏன்னா அவங்களுக்குன்ற ஒரு இதை தான் நோக்கி இருந்திருக்காங்க. நம்ம இருக்கும்போது ஓகே இது எல்லாருக்குமே வரணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு தாட்டில் இருக்கும்போது சில பேர் வந்து அவங்கள மட்டுமே யோசிக்கிறது, அவங்களுக்கு மட்டுமே தேவையானதை பண்ணுறது தான் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஏன் நான் யோசிப்பேன், என்ன எல்லாரும் யோசிக்கிறத நாங்கள் யோசிச்சோம், என்னடா அது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக யோசிக்கும் போது இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்கலையே, அப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்க, நம்ம என்ன ஏதுன்றதுலாம் நிறைய தாட்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் நாங்கள் யோசிக்கிறதுனா பரவாயில்ல, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக அது வந்து போய் சேரணும்னா கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரும். அது பிரச்சனை இல்லை. நம்ம இதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். என்ன வருதோ வரட்டும், அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது நம்ம மாட்டு நம்ம ஒர்க்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, எவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்க. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அது கிடைக்காம போனால் கூட பரவாயில்ல, நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைப்போம். ஆனால் இன்னொருத்தங்க அதை தட்டி பறித்து இவனுக்கு கொடுக்காதே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆமாம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ண முடியும், அதுக்கான ஃபீல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண வேண்டியது தான். பட் அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வேலை நடக்காது. ஏதாவது மூவிஸ்ல நீங்க வந்து உங்களோட வாய்ஸ்ல பாடி இந்த படத்துல நம்ம பாட்டு இருக்குன்னு நம்பி கடைசியில அந்த பாட்டு வேற ஒருத்தவங்க மூலமா ரீப்ளேஸ் ஆயிருக்கோ, இல்ல அந்த பாட்டு டெலீட், அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? இருக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய படத்துல நடந்திருக்கு. நிறைய சின்ன படத்துல நடந்திருக்கு, பெரிய படங்கள்ல நடந்திருக்கு. சில டைம் கூப்பிட்டு நீங்க தான் பாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம எஃபர்ட்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் அது பார்த்தா சொல்லக்கூட மாட்டாங்க, வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனே கிடைக்காது. நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இருப்போம். சில டைம்ல அந்த படம் பாடிட்டு நம்ம பேரே இருக்காது அந்த பாட்டில். ஸோ மெயினாக நம்மளுக்கு தேவையானது அந்த கிரெடிட்ஸ் மென்ஷன் பண்ணுறதோ இதெல்லாம் தான் ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸோ இல்லை, அதுதான் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபைல். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இது நிறைய பேர் போட மாட்டாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் வெறும் டெமோ தான் பாடுறீங்கன்றே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நடக்கும். ஆமாம் கரெக்ட், சொன்னால் ஓகே பெட்டர். அது இன்னும் சரி, நான் அதை பற்றி எதிர்பார்க்க மாட்டேன். அது எல்லாமே பிரச்சனை தான். சில டைம் பேமெண்ட் வராது, பேமெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. பட் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க வேண்டியதான். சரி, அன்றைக்கி போய் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி பாட்டு வந்ததான் நினச்சிப்போம். நெக்ஸ்ட் டைம் அதை வந்து நம்ம கிளியராக வச்சுப்போம், நம்ம போய் கேட்டுருவோம், அப்போ தான் பெஸ்ட். அந்த மாதிரி எல்லாமே ஒரு க்ரோத்துக்கான ஒரு ஸ்டெப்பு தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. என்ன ஒன்று கெட்டதாக நடந்தாலும் நீங்கள் பேசுறது எப்படி தெரியுமா சார் இருக்கு, பரவாயில்ல நடந்துருச்சா, நான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்பேன் தவிர என்னோட பழைய பேஜஸ் எல்லாத்தையும் நான் திருப்பி பார்க்க மாட்டேன். ஓகே இது நடந்துட்டு போகணும், நான் நெக்ஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறீங்க. அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல பழக்கம் சார் அது உங்ககிட்ட இருக்கும் போது. ஸோ நீங்கள் வந்து நிறைய படம் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் கண்டிப்பாக. நிறையானா பார்ப்பேன். பட் கொஞ்சம் டைம் எப்போ கிடைக்குதோ ஏதோ ஒரு படம் யாராவது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போதோ இல்லை வீட்டில் இருக்கும் போதோ படம் பார்ப்பேன். எனக்கு பிடிக்கும். ஒரு நாட்டில் நிறைய பிரேக் உண்டு, பட் பார்ப்பேன். ஸோ உங்ககிட்ட அப்போது இந்த கேள்வி கேட்கணும், எப்பயாவது ரொம்ப டல்லாக இருக்கும்போது இந்த ஒரு படம் வந்து என்னை சரி பண்ணிடும், இல்லை நான் டல்லாக இருக்கிற டைமில் எதிர்ச்சியாக இந்த படம் பார்த்து நான் சரியாயிட்டேன் அப்படின்னு மைண்டுக்கு தோன்ற ஏதாவது ஒரு படம், என்ன லாங்குவேஜாக வேணா இருக்கலாம்? எனக்கு ரஜினிகாந்த் சார் படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். மேபி இந்த என்ன படம் ரீசெண்டாக கமல் சார் தான் பஞ்சதந்திரம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் மூவி அது. அண்ட் ரஜினி சார் அருணாச்சலம் ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும். பஞ்சதந்திரம் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜானரா, ரொம்ப சிரிப்பாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் எவர்கிரீன் படம். பட் அருணாச்சலம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பவர், ஒரு எனர்ஜி, அவர் பார்க்கும்போது ஒரு கிரேஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க சார், நீங்கள் ஒரு தலைவர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டு ஃபேனாக இருப்பீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ சார் இப்போது இவ்வளோ இயர்ஸாக கிட்டத்தட்ட 2010லேருந்து நீங்கள் இருக்கிறீங்க இந்த ஃபீல்டில். ஸோ இவ்வளோ இயர்ஸில் வந்து நிறைய சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டு அது உங்களை டிஸ்கிரைப் பண்ணோன்னா அது எந்த பாட்டாக இருக்கும்? இந்த பாட்டு கேட்டால் எனக்கே இது எழுதுன மாதிரி ரிலேட் ஆகும், இல்லை என்ன பாட்டாக வேணா இருக்கலாம். பட் இல்லை, எனக்கு வந்து எனக்கு அது வந்து பெண்களின் சிறப்பு மட்டும்தான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது ஏனே தெரில, அது டக்குன்னு அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது ஒரு ஃப்ரீ ஸ்டைலாக அமைச்ச சாங், நான் எதிரே பார்க்கல. அது எப்போது டக்குன்னு ஒரு பீட்டை கேட்ட அந்த பாட்டை ஒரு மைக் ஆன் பண்ணி ரேண்டமாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்த பாட்டு அது.
சரி இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணியாச்சு, போய் சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா அது பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது அந்த பாட்டுக்கு தான். அது ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணது, அது பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அதை கம்போஸ் பண்ண அப்புறம் எனக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே இந்த பாட்டுனா ஓகே, இது வந்து எனக்காக, இது வந்து எங்களுக்கு, இது ஒரு அடையாளம் இது. அதனால தான் அந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ப்ளஸ் அப்போ வந்து there are a lot of other songs which kind of put negativity in the industry. ஸோ நான் ஓகே இப்போ ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் ஒரு பாட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்போஸ் பண்ணது தான் அந்த பாட்டு. அதை ஒர்க் பண்ணி வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அதை ப்ரைஸ் பண்ணாங்க அந்த பாட்டை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. பட் இன்னி வரைக்கும் அதை சொல்கிறாங்க, இன்னி வரைக்கும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை கேட்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அது எனக்கு ஒரு அடையாளமாக நான் யோசிக்கிறேன். அது நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறேன் சார், அது லவ்வாக இருக்கலாம் இல்லை என்னமாவா இருக்கலாம், அதுக்கு உங்களுக்கு தோன்றதை வந்து எங்களுக்காக ஒரு 4 லைனில் வந்து பாட்டா பெரிய கஷ்டமான விஷயம். உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி சார். ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக உங்களோட ஸ்பாட்டிஃபைல பாட்டு பார்க்கும்போது லவ்வுக்காக ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்க பாட்டு நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த டாபிக் லவ்வே கொடுக்குறேன் சார். லவ்வில் வந்து நீங்கள் 4 லைன் ஏதோ பண்ணோம். யா கண்டிப்பா. சரி ஓகே யோசிச்சு அதெல்லாம் ஸ்பான்டேனியஸ் சார். எங்களுக்கு தான் கஷ்டம் அங்கே. பட் யா ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஒரு 4 லைன்ஸ் ட்ரை பண்ணலாம். எனது அழகி உன்னை நானும் பார்த்த பெண், பின்னுதான் விழுந்து என் வாழ்க்கையில் விழுந்தேன். உனது காதலை நான் பெற்றுக்கொண்டு எந்த நெஞ்சம் அடிக்கொண்டு பறக்கிறேன் மேலே எந்த விண்வெளியை தொட்டு உன்னை ரசிப்பேன் பெண்ணே. எந்த கையை கோத்து நானும் ரோட்டில் நடப்பேன் பெண்ணே. வா பழகலாமா, வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போம், என்னுடன் சேர்ந்து ஆற வாரம் மூடி பார்ப்போம். ஒரு 4 லைன் வராதுன்ட்டு இப்படி ஒரு பவர்ஃபுல்லா ஆக்சுவலி நல்லா இருந்தது. சரி இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூனை போடுவீங்களா இல்லை டியூனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதுவீங்களா? ஏன்னா உங்களோட லிரிக்ஸ் மட்டும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா தானே இல்லை, அது அந்த ஒரு வார்த்தையில வந்து பயங்கரமான ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அது எப்படி சார் எனக்கு கேட்டுக்கணும் ரொம்ப ஆசை. இது வந்து ரெண்டு அப்ரோச்சும் இருக்கு. ஒன்று வந்து மேபி நம்மளுக்கு மனசில் ஒரு டியூன் தோணும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி லிரிக் எழுதிட்டு அந்த டியூனை ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும். தென் ஒரு கம்போசர் கூட ஒர்க் பண்ணும்போது சொல்லணும் இந்த மாதிரி மைண்டில் ஒரு டியூன் இருக்குது, இந்த லிரிக்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம ஏதாவது இந்த மாதிரி கம்போஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தென் அங்கேருந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ இதை எந்த ஜானரில் போகலாம், மேபி ஒரு டப் ஸ்டெப்பா இல்லை ஹிப்ஹாப்பா இல்லை எதில் போகலாம், எது நல்லாயிருக்கும் கேட்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். பட் மோஸ்ட்டாக வந்து நாங்கள் ஆரம்பித்தப்போ டைம்லாம் எல்லாமே யூடியூப்ல இந்த ஃப்ரீ பீட்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற டியூனுக்கு தான் நம்ம அடாப்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீட்டுக்கு ஏற்ற டியூன் தான். ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து கேட்போம், ஒரு 20 பீட் 30 பீட் கேட்போம். ஸோ இதுலேருந்து ஒரு 5 பீட் எடுப்போம், இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு டியூனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதிப்போம். பட் அப்பப்போ தேவைப்படும் போது தென் வில் ட்வீக், நாங்கள் திருப்பி ரீப்ரோக்ராம் பண்ணும்போது அது கொஞ்சம் ட்வீக் பண்ணிப்போம். ஸோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ 2 அப்ரோச்சுமே இருக்குது, 2மே பண்ணலாம். அப்படிதான் நீங்க பண்ணுவீங்க. திடீர்னு இந்த தூங்கும் போது பயங்கரமா லைன் வந்து முழிச்சு உட்கார்ந்து அந்த லைன் எழுத இருக்கு டக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஆமா பண்ணுவோம். அப்படிதான் ஆரம்பிக்குது. ஏன்னா டக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பேன், ஓகே ஓ இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, சரி ஓகே டக்குன்னு அந்த பீட்டை போட்டு அப்படியே டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி ஒரு 4 லைன் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஆமா எழுதி சரி அதுக்குன்னு ஒரு 4 லைன் டக்குன்னு எழுதி வச்சுப்போம். அப்புறம் நம்ம அதை திருப்பி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சொல்லி எழுதி வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் பாட்டு சேருமே தவிர, பட் உட்காரும் போது மேபி அது ஒரு தனி இது இருக்கும். பட் இதெல்லாம் டக்குன்னு யோசிக்கும் போது அந்த ஒரு ஃபன்னியா சொல்லுவாங்கல்ல, பாத்ரூம்ல உட்கார்ந்தா கிரியேட்டிவிட்டி இருக்கு கண்டிப்பா இருக்கு. உட்காந்து அது எங்க வேணாலும் வரும். டக்குன்னு குளிக்கும் போது டக்கு ஓகேடா அதை மறக்க கூடாது, ரெக்கார்ட் பண்ணி வச்சிடலாம், வெளில வந்துடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி வச்சுப்போம். அது அப்புறம் திருப்பி இம்ப்ரோவைஸ் பண்றது தான் உண்டு. அந்த ஸ்பார்க் தான் சில டியூன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வரும் டக்குன்னு. அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆமா அது உட்காரும் போது தான் வேலை செய்யாது. அது எனக்கு ஆக்சுவலி வந்து கேட்கவே நல்லா இருக்கு. இந்த மியூசிக்குள்ள இருக்கிறவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு 2010க்கு அப்படியே நம்ம போறோம். ஓகே, உங்க கேங்கோட இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். அங்கே நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது இல்லை டியூன்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபன்னியாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அது எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பண்ண ஒரு ஃபன்னி திங்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க பண்ணதாச்சும் இருக்கலாம், ஏதாவது ஷேர் பண்ணுங்கள் சார் எங்களுக்காக. ஃபன்னி இன்சிடென்ட்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆக்சுவலாக நிறையா நடந்திருக்கும். பிகாஸ் ஏன்னா சில பேர் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது எவனாவது பயங்கர தப்பாக பாடினு இருப்பான். அதெல்லாம் ஒரு பயங்கர சிரிப்பா. ஏன்னா வந்து அவர் மியூசிக் டைரக்டர் ஒரு பக்கம் முறைப்பா உட்காந்து இருப்பாரு, நாங்கள் இந்த பக்கம் சிரிச்சுன்னு இருப்போம். என்ன பண்ணுறதுனே தெரியாது சில டைம் பயங்கர. ஏன்னா அது
ரொம்ப சில டைம்லாம் பயங்கர ஃபன்னியாக இருக்கும் அதெல்லாம். ஏன்னா சில பேர் வந்து மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ணும்போது போவோம், அப்போது வந்து கீழே உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பான், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் எதுன்னே சொல்ல முடியாது என்னால், பிகாஸ் நிறையா இன்சிடென்ட்ஸ் இருக்கும். பட் எனக்கு பெருசாக ஞாபகம் கிடையாது இதில். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. பட் அது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்களும் இப்போ பாதி சாரும் சேர்ந்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்கள் 2 பேர் காம்போவை நாங்கள் எதிர்பார்க்கலாமா? இல்லை தெரில. பட் ஐ வில் பி வெரி ஹாப்பி ஒர்க் பண்ண. நான் மீட் பண்ணேன் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2-3 months பேக் பிலி மீட் பண்ணேன். அவரோட ஷோ ஒன்று YMCAல நடந்தது, மீட் பண்ணோம். ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணி நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் அவர் பிஸியாக இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ நான் சரி ஓகே அது நான் வரேன், நான் மீட் பண்ணுறேன், ஆஃபீஸ்க்கு வரேன், நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவையும் பார்த்தேன். ஜீவாவெல்லாம் ரீசெண்டாக கூட பார்த்து சொன்னேன் நான் வரேன், மீட் பண்ணுறேன், நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் சரின்னு இருக்காங்க. பட் அவங்களோட டைம் லைன் மேட்ச் ஆகும். அப்போ அந்த மீட்டிங் வந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் வந்து இன்டர்வியூல உங்களை கேட்பேன், வாங்க சார் 2010 அந்த டைம் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இல்லை எவ்வளோ பெரிய growth இல்லை சார்? கண்டிப்பா செம பெரிய growth, நல்லா இருக்கும் அது. பட் ஐம் ஹாப்பி ஃபார் ஆதி as well, what he is doing, very successful person. கண்டிப்பா he is also supporting indie music too much. பட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு ஆசை, பண்ணுவோம். அண்ட் இப்போ நீங்கள் ஆதி சாருடைய ஒரு பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்களுக்காக பாடணும். என்ன சாங் வேணா இருக்கலாம், மீசிய முறுக்குலேருந்து கூட வரலாம், என்ன வேணா சாங். என்ன பாட்டு? நிறைய லிரிக்ஸ் மண்டக்குள்ள ஓடிட்டு தெரியுது, ஏதாவது. பட் அது படத்தில் வந்து எனக்கு பெருசாக எனக்கு வாடிப்புள்ள வாடி ரொம்ப பிடிக்கும். நல்ல பாட்டு தான் அது, சூப்பர் பாட்டு. பட் அது தவிர நிறையா ஆதியோட ரிலீஸ் பண்ண சாங்ஸே நிறையா வச்சது தான். முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணும்போதுலாம் ஆதி யூஸ் டு ரெக்கார்ட் அமேசிங் சாங்ஸ், சூப்பராக இருக்குது. அப்போ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது அதெல்லாம். அந்த மாதிரி. பட் எனக்கு லிரிக்லாம் பெருசாக ஞாபகமே இல்லை. பட் எனக்கு பிடிக்கும், இந்த பாட்டெலாம் எனக்கு பிடிக்கும். ஆமாம். தனி ஒருவனில் நல்ல பாட்டு இருக்கும், சூப்பர் பாட்டு. தனி ஒருவனோட இது அது நல்லாயிருக்கும். அப்புறம் விஜய் ஆண்டனி சாரோட தப்பெல்லாம் தப்பே இல்லை பாட்டு சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பாட்டு பிடிக்கும். பட் லிரிக் எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை அதை பற்றி. இட்ஸ் ஓகே சார். நீங்கள் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டை சொன்னதே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நிறைய பேர் வந்து உங்கள் ஃபீல்டில் சேம் நீங்கள் பண்ண அந்த ஹிப்ஹாப் ரேப் அதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் இந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுறான்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து வியந்து பார்த்த ஒரு பையன், பர்சனலாக உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன்? நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அசல் கோளார் பண்றது ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்றான். பட் ஏன் கூட ஆமா புதுசா வந்து இப்போ ஏன் கூட ஏன் பேட்மிண்டன் இருக்கா ஸ்மைல்னு சொல்லிட்டு, இஸ் அ வெரி குட் ராப்பர். அப்புறம் சூர்யா எம்ஜேன்னு ஒருத்தர் இருக்கா, இஸ் ஆல்சோ வெரி குட் ராப்பர். அதுக்கப்புறம் வேறு யார், நிறைய பேர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இப்போ கூட ஹரிஷ் கல்யாண் படத்தில் ஒரு 10-15 ராப்பர்ஸ் இருக்காங்க. வள்ளுவர் நல்லா பண்ணுறாரு. அண்ட் தெர் இஸ் நதர், இஸ் நாட் அ ராப்பர், கிறிஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு பையன், ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கா. அண்ட் ஹீஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். எனக்கு இவங்களோட இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கம்போஸ் பண்ணும்போது கேட்கும்போது நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு டீமா உங்க டீமுக்குள்ள இருக்கிறாங்களா சார்? இல்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில பேர் கூட நாங்க, ஸ்மைல் வந்து என்னோட பேண்ட்மேட்டு, சூர்யா எம்ஜே வந்து என் கூட தான் இருக்காரு. நாங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பாட்டு. ஸோ அதுக்கு தான் போயிட்டு இருக்கு ஒர்க்ஸ். அண்ட் கிறிஸ்பி கூடயும் பண்ணியிருக்கோம் ஒரு பாட்டு, ஃபர்ஸ்ட் ராமின்னு சொல்லிட்டு நாங்கள் கொலாபரேட் பண்ணுறோம். பட் அவருக்கும் தனியாக இருக்கு. எல்லாரும் ஒரு ஆங்கிளில் இருப்பாங்க. பட் டக்குன்னு மீட் பண்ணும்போது நாங்கள் வேணா கொலாபரேட் பண்ணிப்போம், ஏதாவது யோசிப்போம், ஒன்று ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மென்ஷன் பண்ண பேரோட எல்லா இன்ஸ்டாகிராம் ஐடியும் நாங்க சர்ச் பண்ண போறோம். அவங்க எல்லாத்தையும் பார்த்து நாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா எவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரீசெண்டா கூட கேரளால ஒருத்தர் இருக்காரு, வேடன். அமேசிங் 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 பியூட்டிஃபுல் ராப்பர். ஏன்னா அது புதுசா இருந்து டிஃப்ரெண்டா இருந்த அப்ரோச். அண்ட் அவரோட மோட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற. கரெக்ட். எனக்கு அது அப்போ பெருசா எனக்கு தெரியல. அப்புறம் யாரையும் ஒருத்தர் மீட் பண்ண நடுவில் அவர் சொன்னார், இந்த மாதிரி இதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தென் நான் கேட்க, ஓ அமேசிங், நல்ல விஷயம் இல்லை அது. கேட்கும்போது யாருமே அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் எடுக்கல. அங்கேருந்து வந்து டக்குன்னு ஒரு லைம் லைட்ல வந்தது ஒரு பெரிய விஷயம். சூப்பர். அதுவும் அந்த ஒரு எப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆளா மாறிட்டாரு. ஆமா ஒரு இதுல ஒரு பாட்டு அழகா, அதுதான் அந்த ஒரு ஸ்பார்க் தான், சேஞ்ச். பட் அதுக்கான கஷ்டம் அவர் எவ்வளவு பட்டிருப்பாருன்றது அவருக்கு தான் தெரியும். நம்ம ஈஸியா சொல்லிடலாம். பட் அவருக்கு தான் தெரியும். இஸ் அன் அமேசிங் ராப்பர். சம்டைம்ஸ் அவரை மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து எல்லாரையுமே வந்து வேற லெவலில் இருக்கும்போது நீங்களும் இன்னும் திருப்பி அந்த 2012-13 யாராவது அந்த யூடியூப்ல எப்பவுமே கண்டிப்பாக வீடியோ வந்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி நீங்களும் நிறைய இது பண்ணோம். நீங்க வேற உள்ள நிறைய பொக்கிஷத்தை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வெளில வந்தா தமிழ் சினிமா தாங்குமா தாங்காதான்னு கூட தெரியல. ஸோ இன்னும் ஆதி சார் கூட நீங்க பண்ணணும் நிறைய வச்சிருக்கீங்க லிஸ்ட். கண்டிப்பா அதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தான். கண்டிப்பா நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் வரும், கண்டிப்பா வரும், அதை பத்தி டவுட்டே கிடையாது. நிறைய பேர் வந்து மியூசிக்குள்ள வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நீங்க சொல்லணும்னா என்ன சார் சொல்வீங்க நிறைய பசங்களுக்கு, உங்களோட நெக்ஸ்ட் இந்த யங்கர் ஜெனரேஷன்? நான் என்ன சொல்வேன்னா, பேசிக்கா வந்து அப்டேட்டடா இருக்கணும் எப்போதுமே. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன இருக்கு, என்ன மார்க்கெட்ல இருக்கு, என்ன பண்றாங்க புதுசா, அந்த அப்ரோச் தான். நம்ம வந்து இன்டர்நேஷனல் ராப்பர்ஸை பார்த்து ஒரு 50% கதை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 10-20 இயர்ஸ் அஹெட்ல இருக்காங்க. நம்ம ஊரில் அது வேலை செய்யுமான்னு தெரியாது. நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்ம மக்களுக்கு என்ன பிடிக்கும், அதை வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரன்றதை அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். அவ்வளோ பண்ணிகிட்டே ட்ரை பண்ணிகிட்டே தான். எடுத்தோடனே நம்ம ஒன்றும் பெருசாக BMW பென்ஸ் காரில் போகணும்னு அவசியம் இல்லை. 50 சென்ட் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அங்கே இதில். பட் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, அதுக்கான சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல ஹிட் ஆகும். கன்சிஸ்டன்சியும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் கேட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு யூடியூப்ல ஒரு டைமில் கலக்கின ஒரு ஆளே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவர் நிறைய பாட்டுகள்லாம் பண்ண வர்றாரு. கண்டினியூஸாக ஆல்பம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே சார்? கண்டிப்பாக. ஓகே, நாங்களாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விஷயம் அழகாக சொன்னீங்க சார், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கான ஒரு இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வந்த இடத்த தக்க வச்சுக்க ஒரு பட வேண்டியது இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து அது கண்டிப்பாக கரெக்ட், நல்ல கேள்வி அது. ஏன்னா அந்த தக்க வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டக்குன்னு இன்னைக்கு நைட் நம்ம ஒரு பாட்டு பண்ணியிருப்போம், அது வந்து ஒரு 1 கோடி 2 கோடி வியூஸ் போயிடும். பட் அடுத்த பாட்டும் அது அதே இதை எப்படி 3 கோடி வியூஸ் ஆகுறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். அங்கே அந்த பாட்டு அடுத்த பாட்டு நல்லா இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க கண்டிப்பாக. இல்லை, அதை தக்க வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து எல்லாத்துலேயும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இருக்குது. பாட்டாக இருக்கட்டும், கேரக்டர் வைஸாக இருக்கட்டும், எப்படி என்ன வேணா இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்மளை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றியே இருக்குது, அதை பார்த்து கற்றுக்கணும். எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க பேசும்போதெல்லாம் அந்த இடத்துல ஏன் இருக்காங்கன்றதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை பார்த்து கற்றுக்கிட்டாலே அது வந்து ரொம்ப பெஸ்ட். அது எப்போதுமே பண்ணோம். அது தக்க வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன நானும் எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லுவேன். ஓகே சார், எனக்கு இன்னும் ஒரு டவுட் வந்துருச்சு. நிஜமாவே நீங்கள் வந்து மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்களா? ஏன்னா ஆதி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு என்னென்ன தெரியாது, எனக்கு எது பல்லவியா சரணமா என்னன்னு தெரியாது சொல்லுவாங்களே. ஸோ எல்லாருமே ஒரே கேங்குங்கிறதுனால இந்த கேள்வி உங்ககிட்டயும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சொல்லுங்க சார். கண்டிப்பா. ஜீரோ மியூசிக் நாலேஜ்லாம் ஒன்றுமே கற்றுக்கல, ஒன்றுமே தெரியாது. கீபோர்டு இப்போ கூட எனக்கு வாசிக்க தெரியாது. என்ன சார் சொல்லி இதெல்லாம் நம்புற மாதிரியா சார்? நிஜமா? ஆமாம் கண்டிப்பாக. அது ஜீரோ நாலேஜ். அது வந்து ஓரளவுக்கு இப்போ நான் ஏன்னா அது அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்கிட்டது தான். ஏன்னா இது இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது தான். நான் ராப்புக்கு வந்து எங்களுக்கு பெருசாக அப்போ யோசிக்கும் போதில் ஓகே பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஸ்ருதினான்னு தெரியாது, ராகம்னா என்னென்னலாம் தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா சூப்பர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒன்றுமே தெரியாது. பட் இப்போ ஓரளவுக்கு சரி பாடி 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 படத்துக்கெல்லாம் பண்ண அப்புறம் தென் இப்போ நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது ஓரளவுக்கு. பட் இப்போ கூட பேர்லாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு தெரியாது பர்சனலாக என்னன்னு. நாங்க பண்றதுதான் அவ்வளவுதான். ஆமா, அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி. சரி, உங்களோட ஏதாவது அப்டேட் எங்களுக்காக கொடுக்க முடியுமா நெக்ஸ்ட்? அதான் கண்டிப்பா. அதான் இப்போ சொன்னது, இந்த படம் வெளில வந்துட்டு இருக்கு. இவர் ஹரிஷ் கல்யாணோட பண்ண படம். அது இட்ஸ் கோயிங் டு பி a very great film. ஒரு ஆர்டிஸ்டா வெல்ல தெரியும். ஆமா நிறைய ராப்பர்ஸ்க்கு, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்ல யாருமே இதை பண்ணல. ஸோ இது வரும்போது ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் டு த டைரக்டர் அண்ட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய சின்ன ராப்பர்ஸ் எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய பசங்க அதில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது அது நினைக்கும் போது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். we are approaching album labels. So it will be out very soon. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு, வந்துடும் கண்டிப்பாக. அண்ட் பயங்கர ஹாப்பி சார். ஸோ உங்களோட பிஸி டைமில் கூட எங்களுக்காக இவ்வளோ நேரம் இருந்து நாங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் சூப்பராக ஆன்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட வாய்ஸில் அப்படியே மெலோடியாக வேறு நாங்கள் பாட்டு கேட்டோம். அது வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணும் சார். ரெகுலராக அவங்ககிட்ட இருந்து நிறைய பாட்டுகளை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்கள் ஃபேன்ஸ்லாம் உங்களை விட்டு போயிடல, கூடயே இருக்கோம், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு நிறைய பாட்டு எங்களுக்காக கொடுங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு
இன்னொரு அந்த சாங் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நாங்க வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் ரொம்ப ஷோர் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணணும், இது மாதிரி வந்தால் தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.